மவுத் ஆனவங்களுக்காக நம்ம குரான் ஓதலாமா? ஓதவங்களுக்காக நம்ம குரான் ஓதக்கூடாதுங்க. அது வந்து அதாவது ஒரு குரான் எதுக்கு இறங்கப்பட்டது அப்படின்னா ஒரு மனிதனை அது ஓதுறவங்களை நேர்வழிப்படுத்தும், நல்வழிப்படுத்தும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இஸ்லாத்துபடி பார்த்தோம்னா எங்கேயுமே இந்த ஹதீஸ் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் இறந்த ஃபர்ஸ்ட் கத்தீஜா மனைவிக்காக குரான் ஓதுன மாதிரி எங்கேயுமே இடம்பெறல. சஹாபாக்களும் இறந்தவங்களுக்காக குரான் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இடம்பெறல. ஹதீஸே இல்ல. இது வந்து இதை எப்படி பரவுச்சு அப்படின்னா வாய் சொல்லால பரவுச்சு. நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் மௌத்தானங்களுக்காக ஒரு யாசின் ஓது, மௌத்தானங்களுக்காக குரான் ஓதி அனுப்பு, வாய் சொல்லான பரவனது தான். ஸோ ஒரு 25 வயசு 30 வயசுல இப்ப இருக்கிறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள மாத்த முடியாது. ஏன்னா காலகாலமா பண்ணனால கோவம் வரும். என்னடா இவ்வளவு நாள் நாங்க பண்ணியிருக்கோம், வருஷம் நீ என்னடா சொல்றதுன்ற மாதிரி. ஆனா 25 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த ஜென்ரேஷனை வந்து அந்த மாதிரி கொண்டு போவாதீங்க, மாத்திக்கோங்க. இஸ்லாத்துல அது கிடையாதுங்க. அதாவது ஒரு நன்மை நம்ம எதுக்காக செய்யறோம்? அல்லாஹ்க்காகவும் அவங்களுக்காகவும் நமக்கு ஒரு நன்மைக்காக நம்ம செய்யறோம் ஒரு அமல். அதே இல்லை, அதை செஞ்சு பிரயோஜனமே இல்லைன்னா அப்ப அதை ஏன் செஞ்சுக்கிட்டு? கரெக்டா? மௌத்தானவங்களுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னா சதக்கா கொடுக்கலாம். அவங்களோட நியத்து, அதாவது வந்து இஸ்லாத்து ரீதியா நியத்து, அவங்க உம்ரா போகணும், ஹஜ்ஜு போகணும், இல்லை வந்து கடன் கொடுக்கணும், அந்த மாதிரி நியத்து வச்சிருப்பாங்க வாங்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றலாம். அவங்களுக்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் துவா கேட்கலாமே தவிர்த்து குரான்லாம் ஓதி அனுப்பிச்சா போகாது. சில இடத்துலலாம் இருப்பாங்க நல்லா சொத்துக்காரருங்க, அத்தா இறந்துருவாங்க, தன் மகன் வந்து ஒரு 30-40 அஜரத்தை கூப்பிட்டு ஓதி அவங்களுக்கு 30 குரான் 40 குரான் ஓதி அனுப்பிச்சு விடுறது காசு கொடுத்து. அப்படி பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பணக்காரங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போவாங்க. பணக்காரங்க எல்லாம் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதே மாதிரிதான் இந்த யாசின் சொல்லிட்டு ரொம்ப பரவலா போயிட்டு யாசினை பத்தி இருக்கிற ஹதீஸ் எல்லாமே ரொம்ப 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 பலவீனமான ஹதீஸ், ரொம்ப பலவீனமான ஹதீஸ். யாசின் தான் குரானோட கல்பு, அதை இதேனே சொல்லுவாங்கன்னா அது அப்படி கிடையாது. ஒரு சஹீஹான ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சூரத்துல் பக்ரா வந்து அலிஃப்லாமீம் தில்க ரசூல் அலிஃப்லாமீம் சயக்குலு தில்க ரசூல் 3 ஜூஸை சேர்ந்தது தான் சூரத்துல் பக்ரா. அது ஓத முடியாது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். யாசின் ஏன் பரவப்பட்டுச்சுன்னா 2 தாள் 3 தாள் யாசின் வருங்க வர அஜத்துல யாசின் வருது. நம்ம ஷார்ட்கட்ல தான் சொர்க்கத்துக்கு போக பார்ப்போம். அது வந்து யாசின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் எங்கேயுமே இல்லை, ரொம்ப பலவீனமான ஹதீஸ் தான் இருக்கு. இன்ஷால்லா அதனால மௌத்தானவங்களுக்கு குரான் ஓதி நம்ம ஓதவும் கூடாது, ஓதி அனுப்புறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.